உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக நம்மளுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்களை தொகுத்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி மேம் இருக்க போகுது? முதல்ல இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 தோராயமா காலையில 11 மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர. உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்ல, அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம் சார். மேம், இந்த அமானுஷ்யம் பொருந்திய அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது மேம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், விருச்சிகம் அப்படின்றது ஒரு பிளசண்டான ராசி சார். ஆனால் நிறைய ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலபுருஷனுக்கே 8ஆம் பாவம், அஷ்டமஸ்தானம், அதனால ஏமாறாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை அனுபவிக்காத விருச்சிகமே கிடையாது, அதே மாதிரி நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விருச்சிக ராசியை பத்தி எப்பயுமே நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நெகட்டிவா பேச மாட்டேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என் குழந்தை விருச்சிகம்ன்றதுக்காக நான் சொல்றது இல்லை. அப்ப நம்ம வீட்டுல ஒரு விருச்சிகம் இருக்காங்க, அதுவும் நம்ம குழந்தை விருச்சிகம் இருக்கு அப்படின்னும் போது அவங்கள பத்தி நிறைய அனலைசேஷன் நம்ம பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஏகப்பட்ட அனலைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, விருச்சிகம் துரோகத்தை சந்திக்கணும், கண்டிப்பா சந்திக்கணும், ஏமாறணும், கஷ்டத்தை அனுபவிக்கணும், அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னு ஒன்று வரணும். வந்த அடுத்த செகண்ட் அது திருந்தும். விருச்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல பயங்கர ஒரு என்ன சொல்றது, சுடர் விட்டு எரியும் விளக்கு போல ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஏமாற்றம் அவங்க சந்திப்பாங்க. குறைஞ்சது 4-5 ஏமாற்றமா சந்திப்பாங்க, அதிகபட்சமா 20 ஏமாற்றம் கூட சந்திப்பாங்க. அதுல ஒரு ஏமாற்றம் நச்சு நடுமண்டையில் அடிச்ச மாதிரி அவங்கள உணர்த்தும். இந்த செகண்ட் கூட நீ திருந்தலைன்னா நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் வாய்ஸ் ஒன்று சொல்லும். அப்ப சொல்லும் போது அவங்களுக்கு புரியும், சரி இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, இனிமேல் பட்டு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். பொதுவாக விருச்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஃபீனிக்ஸ் பறவைகள். இந்த ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்றது சித்தரிக்கப்பட்ட கதை தான். அது வந்து இட்ஸ் நாட் ரியல் ஸ்டோரி. பட் இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய உந்துதல் வரும். அந்த ஃபீனிக்ஸ் பறவையை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சூரியன் மேல அலாதி காதலாம். சூரியன் கிட்ட போகுமா, போயிட்டு சூரியனோட வெப்பம் தாங்காம எரிஞ்சி சாம்பல் ஆயிட்டு திரும்பி அந்த புகையில இருந்து உயிர் தெழும் அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் விருச்சிகம். உன்னை வந்து யாராவது புதைக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ தழைச்சி வளருவ, சின்ன மரமா வரமாட்ட, ஆலமரமா வருவ அப்படின்னு சொல்லலாம். உன்னை யாராலையும் புதைக்க முடியாது, விதைக்க தான் முடியும். எப்பயுமே நான் என் குழந்தைகிட்ட ஒன்று சொல்றேன், கண்ணா அம்மாவுக்கு பின்னாடியும் நீ அம்மானோட விருச்சிக ராசி வீடியோ பார்க்கணும் அப்படின்றத நான் சாலிடா சொல்வேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள்ல குழந்தைங்க துவண்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுவும் நம்ம குழந்தை அப்படின் போது துவண்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காகவே நான் சொல்லுவேன், ஸோ விருச்சிகம் கவலைப்படாதீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாதிக்க பிறந்த ராசி. எப்படி நாங்க சும்மாவே சொல்லிட்டுருமா? கிடையாது. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் விருச்சிகத்துல, மனதளவுல இவங்க ரொம்ப இமோஷன் ஆயிடுவாங்க. ஆனா ராகுவும் கேதுவும் உச்சம், 2 ராட்சஸ் உச்சம். நீ சாதிக்கணும்னா வானமே எல்லை உனக்கு, அதை இவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க கஷ்டப்படுறது அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. இப்போ விருச்சிகம் ரொம்ப நாள் அவங்க வந்து பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஏமாற்றம் துரோகம்லாம் வந்து ஐயோ நான் கஷ்டப்படுறேன்னு வச்சுப்பாங்க. இதெல்லாம் உனக்கு சாதாரண பிஸ்கோத் மேட்ரு அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். பொதுவாக இப்போ சனியே ஆல்ரெடி உங்களுக்கு சூப்பராக இருக்கார் சார். சனியே பஞ்சம சனியா இருக்கார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னென்னலாம் பஞ்சங்கள் இருக்கோ அதையெல்லாம் போக்கக்கூடிய இடத்துல சனியே இருக்கான். அப்புறம் உனக்கு என்ன கவலை? சனியே சப்போர்ட்டிவா இருக்கா. பாக்கி 8 கோள்களை பத்தி நீ கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதுக்கும் மேல கடந்த வருஷத்துல விருச்சிகம் ஒரு அசிங்கத்தை சந்திச்சுது, ஒரு உடல் சார்ந்த உபாதைகளை சந்திச்சு, ஒரு துரோகத்தை சந்திச்சிச்சு. அதே மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்கள ஒன்று ட்ராப் பண்ணுச்சு. ஹிடன் சீக்ரசிஸ் 4 பேருக்கு தெரிய வந்து அசிங்கப்பட்டாங்க. இப்படி நிறைய விஷயம். ஒரு ஆக்சிடென்ட்டை சந்திச்சாங்க. யார் இந்த உங்களுக்கு இத்தனை கெடுபலன்களும் கொடுத்தது அப்படின்னா குரு பகவான். 8ல அஷ்டம குருவா இருந்தார். குரு 8ல உட்காந்து அஷ்டம குருவா இருந்து உங்களை கெடுக்க பார்த்தார். ஆனா இப்ப அதே குரு 9 பாக்கியஸ்தானத்துல வந்து உட்காந்து உங்களுக்கு கொடுக்க பார்க்க போற. உனக்கு வட்டியோட நான் கொடுத்துடுறேன். உன்னை அசிங்கப்படுத்தின, அவமானப்படுத்தின எல்லாம் ஓகே. உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சல, உன்னை பதப்படுத்தினல்ல, பக்குவப்படுத்தினல்ல, இப்போ நான் உனக்கு நல்லது செய்யறேன். அப்பதான் நீ நான் கொடுக்குற நல்லதை அனுபவிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அப்போ விருச்சிக ராசி குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க, இப்போ ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு குழந்தைங்க பிளான் பண்ணுது அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா சீட் வாங்கிடுங்க. MBBS படிச்சு முடிச்சுட்டு MD எழுதிட்டு இருக்கேன் 3 வருஷமா, இப்போ அந்த குழந்தைங்க வந்து அழகா MD சீட் வாங்கிடும். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. ஆன்மீகம் சார்ந்த டூர் போகிறது, இன்ப சுற்றுலா போகிறது, இது எல்லாத்துக்கும் பிராப்தம் உண்டு. அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகம் யாரையும் வந்து வச்சு வைக்காது அப்படின்னு சொல்லலாம். கோவத்தை சட்டுன்னு காமிச்சிடும், டென்ஷனை காமிச்சிடும், இரிட்டேஷனை காமிச்சிடும். ஸ்கார்பியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் ரொம்ப பிடிக்கும்.
நைட்டு டிராவல் பண்ணுறது, நைட்டு சுற்றுறது. எந்த அப்பா அம்மாவுக்கு நைட்டு பிள்ளைங்க சுற்றுச்சுன்னா பிடிக்காது இல்லையா? அப்போ அந்த குழந்தைங்கள நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நட்பாக இருக்கிறோம். இது ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்க, கொஞ்சம் மத்தியம வயசுலாம் பதப்படுத்திட்டு இருப்பாங்க, பக்குவப்படுத்திட்டு இருப்பாங்க, அவங்களே அவங்கள பக்குவப்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ அப்பானோட ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாலும், ஒரு மத்தியம வயசாக இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும் சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அவார்டு, ரிவார்டு கிடைக்கும். சாலிடாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். ஓகே மேம். ஆலமர விரிச்ச மாதிரி வந்து வளருவாங்கன்னு சொல்லிட்டீங்க. பர்ட்டிகுலராக இந்த விஷயம் தான் அவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி விடுதலை அப்படின்னா என்ன சொல்லலாம்? அவங்க பட்ட அசிங்கத்திலேருந்து, அவமானத்திலேருந்து பெருத்த விடுதலை, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கூடும். மதிப்பு மரியாதையும் உயரப்போகுது. ஓகே மேம். இவங்களுக்கு எந்த மாதிரி வழிபாடு மேம் இவங்க தொடர்ந்து பண்ணால் நல்லா இருக்கும்? பொதுவாகவே விருச்சிகத்தில் நீ பிறந்துட்டியா, முருகன் நீ காலை கெட்டியமாக பிடிச்சிடணும். ஏன்னா உன்னோட ராசி அதிபன் செவ்வாய். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போயிருந்தாலும் சரி, நீ முருக வழிபாடு எப்பயுமே ஸ்டில் த எண்ட் நீ முருக வழிபாடு அப்படின்றது பண்ணணும். இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து சுக ராகுவாக இருக்கா, சுகஸ்தானத்தில் ராகு. அப்போ சுகஸ்தானத்தில் ராகு அப்படின் போது நான் ஒரு செலவு செய்ய போகிறேன், செலவு செஞ்சு எனக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் 10 லட்ச ரூபாய் பிளான் வச்சுட்டு போகிறேன், 22 லட்ச ரூபாய் ஸ்லேவியா வாங்கிட்டு வந்துடுவேன். 21 லட்ச ரூபாய் நினைக்கிறேன், 21 லட்ச ரூபாய் ஸ்லேவியா வாங்கிட்டு வந்துடுவேன். உள்ளே போகும்போது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கெத்தாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும், எல்லாம் ஓகே. இஎம்ஐ கட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வசதி இருக்குது அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. வசதி இல்லை அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணணும். அதுக்கும் மேலே ரொம்ப உன்னதமான வழிபாடு விருச்சிகத்துக்கு எப்பயுமே அப்படின்னா முருகப்பெருமானோட வழிபாடோட கூட நம்ம வீடு ஜன்னலை திறந்தால் நிறைய குருவிகள் வரும், பட்சிகளும் பறவைகளும் வரும். அவங்களுக்கு உணவு அப்படின்றது இவங்க கொடுக்கும்போது என்ன நம்ம பெருசாக வடை பாயசத்தோட விருந்த வைக்க போகிறோம், அந்த குழந்தைங்களுக்கு 4 ஒரு புடி அரிசி போட போகிறோம், ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க மனசை அமைதிப்படுத்தும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது அந்த புண்ணியம் இவங்களோட கர்மாக்களை கழிக்கும். ஸோ இது அவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே செய்யலாம். நிறைய நற்பலன்கள் சாலிடாக ஜீவராசிகளுக்கு கூட வைக்கலாம்ல, சாலிடாக வைக்கலாம், எல்லாத்துக்குமே வைக்கலாம். நாய்களுக்கும் தாராளமாக வைக்கலாம். பட் வந்து நிறைய இவங்க எடுக்கிறது இந்த பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும். அப்போதான் அந்த மனசு அடங்குன்றீங்களா? இவங்க மனசு வந்து ஃப்ரீ ஆகும். இவங்களுக்கு சந்திரன் தானே வந்து நீச்சம். சந்திரன் நீச்சம் அப்படின் போது மனசு வந்து ஒரு விதமான அலைப்பாயுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, எதுலேயும் வந்து எங்களால் ஸ்டிக் ஆன் பண்ண முடியல, அப்படி நிறைய விருச்சிகம் கஷ்டப்படுவாங்க. இந்த குருவிகளோட அவங்களோட புழக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குருவிகள், புறா, இந்த மாதிரி பட்சிகள், பறவைகள் எல்லாத்துக்குமே அவங்க கொடுக்கலாம். இவங்க மனசு ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆகும், சந்திரன் அமைதியாகும் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ நம்ம பர்டிகுலராக மார்க் தரலாம்? இவங்களுக்கு 85% கொடுப்பேன் சார் நான். மேம், இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரத்துக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசாக அமோகம் அப்படின்றதுல இல்லை ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போகிறார். அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்லை, கட்டுண்டு கிடக்க போறார். இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா. நடுவில் செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்போ மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும்னு, கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்போ மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சனியே லாப சனியாக இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியாக இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியாக இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவாக நிதானமாக நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை நிதானமாக இன்டென்சிஃபைடாக கொடுப்பான்.
கொடுப்பான். இப்ப பலன்கள ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடா நற்பலன்கள குடுக்க போறார். அப்ப ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா, காக்கும் குருவா வராரு. எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு. அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேல உச்ச பார்வை 3 பாவத்த பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட ஆ விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவத்த கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே. இப்ப இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது, இந்த குரு பெயர்ச்சியால பர்ட்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளினோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா? தங்கம் ஏறக்குறைய ரூ. 25,000 வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து ரூ. 25,000 வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா? ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின்போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா? டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலா வச்சு தப்பான விதத்துல சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம். இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமா சார். இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்ப இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்துல தசநாதன் எக்ஸலண்டா இருந்தா 100% நடக்கும். சுய ஜாதகத்துல தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்துல பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒண்ணு குழந்தைங்களால பிரச்சனை, இல்ல திருமண பிரச்சனை, இல்லைன்னா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்ல ஹெல்த் இஷ்யூஸ், இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து, இல்ல கொடுத்த காசு திரும்பி வரல, இந்த எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்ப சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்க டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பா ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதா இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.